மிஸ் குக் வந்துட்டு நாம ஒரு 10 டீ போட போறோம் அப்படின்னா நிறைய பேர் எல்லாருமே என்னங்க டீ தானங்க போட போறீங்க, இதுல என்னங்க இருக்குது அப்படின்றீங்க. ஆனா பாருங்க, இந்த மாதிரி நீங்க கேட்க வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் தண்ணி, டீத்தூள் இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா கொதிக்கிறீங்க. நெக்ஸ்ட் டிகாஷன் நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா பாலை ஊற்றுறீங்க. நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாலை ஊத்துறீங்க, அதுக்கப்புறமா டீ தூளை போடுறீங்க, ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுறீங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையாவே டீயுடைய டேஸ்ட் வந்து வேற லெவல்ல இருக்குங்க. ஃபர்ஸ்ட் டிகாஷன் நல்லா ரெடி பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றி டீத்தூள் போட்டு நல்லா கொதிக்கணும். கொதிச்சு வந்தோடனே அதுக்கப்புறம் பாலை ஊற்றி அதையும் நல்லா கொதிக்கணும். அப்ப டீ தூள் எல்லாமே நமக்கு வரணும். இன்னொன்னு, இப்ப பாத்தீங்கன்னா நல்லா சூடாகி பொங்குற ஸ்டேஜுக்கு வருது. நல்லா கொதிச்சு சக்கரை என்ன பண்றீங்கன்னா டீ தூள் எல்லாத்தையும் வந்து நல்லா கொதிச்சு வந்த பிறகு வடிகட்டிட்டு சக்கரை போடுறீங்க. அப்படி போடாம இந்த ஒரு ஸ்டேஜ்ல கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா அப்பயே சக்கரையும் போட்டு எக்ஸாம்பிளுக்கு நீங்க இப்போ டீ போட ஒரு 3 ஸ்பூன் சக்கரை போடுறீங்க அப்படின்னா, நீங்க கொதிக்கும் போதே நீங்க சர்க்கரை போடும்போது ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டாலே போதும். அதுவே உங்களுக்கு கரெக்டா இருக்கும். பாருங்க, சூப்பரான ஒரு பர்ஃபெக்டான ஒரு டீ வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளான மெத்தட்ல இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நம்மளுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.